இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை பிரட்டல் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். முருங்கைக்கீரை ஒரு கட்டு அலசி சுத்தமாக வச்சுருக்கேன். தேங்காய் பூ, தேவையானது தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ, உப்பு, இது தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா நான் 2 வெட்டி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு 3 பல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம். இது தான் இதுக்குள்ளே தேவை. எண்ணெய். இப்போ செய்யும் முறையை பார்க்கும்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றுறேன். போதும் எண்ணெய். உளுத்தம்பருப்பு போடுறேன். இப்போ நான் பூண்டு போடுறேன். காஞ்ச மிளகாய், வெங்காயம், வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையை போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்போ மூடி வைப்போம். அங்கே தண்ணி வச்சுக்கணும். தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ மூடி வச்சுக்க கொஞ்சம் நேரம் வெந்தோன்னே அப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பூ போடுவோம். பாப்பா கீரை வந்துருச்சோம். கீரை கொஞ்சம் வந்துருச்சு. இதில் போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போ சமைச்சாச்சு. இப்போ பரிமாறுறேன். நீங்கள் பாருங்கள். இப்போ எல்லாம் அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ பரிமாறி இருக்கேன். பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் கொடுங்க. நான் அடுத்த சமையலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.